வயல போடு. தேங்க்ஸ்டா. ம் உன் இடத்துல வேறு யார் இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். அப்படியா? இங்கே பார், திரும்பவும் சொல்கிறேன், நம்ம 2 பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். அப்புறம் நான் இந்த 2 நாள் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன்றக்காக நீ கில் ட்ரிப் ஆகி எதுவும் போட்டு குழப்பிக்காதண்ணே. நாளை பின்ன எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீ இந்த மாதிரி பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார், ஆல்மோஸ்ட் எல்லா முடிவுக்கு வந்துருச்சு. நீ 4 மாதம்தான். அதுக்கப்புறம் உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிரு, என் வேலையை பார்த்துட்டு நான் போயிடுறேன். ஆல் பீஸ். நல்லா பேசுற. உண்மையை பேசுகிறேன். சரி, உனக்கு அப்போ ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? அதான் ஆல்ரெடி போட்ட பிளான்லாம் நல்லா போயிடுச்சே. இதுக்கப்புறம் நோ பிளான்ஸ், ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. ஆல்ரெடி போட்ட பிளான்னா எது சொல்ற? அது நிறையா இருக்குது, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. ஆமாம், உனக்கு என்ன ஃப்யூச்சர் பிளான்? எனக்கு எந்த ஃப்யூச்சர் பிளான்ஸும் இல்லை. இப்போதைக்கு என் ப்ரெசண்ட்டில் கிடைக்கிற ஹாப்பினஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறது தான். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எதுவுமே நடக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நைஸ். அப்போ இப்போ நீ சந்தோஷமாக இருக்கியா? ரொம்ப. ஆக்சுவலாக இந்த மூமெண்ட் இந்த மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்டில் யூ ஹேவ் தட் குட் திங் இன் யூ. அது உள்ளுக்குள்ளே இருக்கு நிறையாவே. ஆனால் என்ன, ஒன்லி சென்டிங், நோ ரிசீவிங். ஓ, அப்போ நாங்கள் சென்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரிசீவே ஆகலை, அப்படி தானே? அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் எனக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வரலன்னு நினைக்கிறேன். சொல்லுவேன். எனிவேஸ், நான் உங்கள் பாட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? அவங்க இல்லைன்னா இந்த மூமெண்ட்டை நான் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாதுல்ல. அப்போ நான் அவங்க அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உனக்கும் ஹாப்பியா? லைட்டா. அது சரி. ஏய், திரும்பவும் சொல்கிறேன், we are just friends. ஓ, ஸ்ட்ரேஞ்சர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரமோஷன் ஆகிடுச்சா? சரி, நான் அப்படியே கிளம்புறேன். பரவாயில்ல, நீ இங்கே தூங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நிஜமாவா? ஓகே.